ஹாய் ஹலோ ஐ எம் ஷோபா. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ நம்ம விளாக்குள்ளே போயிடலாம். இந்த விளாக் பார்த்திங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே எடுத்த விளாக் தான். கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நம்ம விளாக்குள்ளே போயிடலாம். சாட்டர்டே ஈவினிங் தான் எடுத்த விளாகு. சாட்டர்டே ஈவினிங் வந்து மீன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டும் என் பையனும் திருநெல்வேலி கிளம்பிட்டாங்க. அதனால் மீன் குழம்பு கொடுத்து விட்டால் ஞாயிற்றுக்கிழமைக்கு யூஸாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருந்தேன். அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மாடியில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது மருதாணி பறிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் இல்லை, மாதம் இல்லை வருஷம்னு தான் சொல்லணும். எடுத்து அரைச்சி வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எவ்வளோ தான் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கோன் வச்சாலும் இந்த அளவுக்கு வரவே வராது இல்லையா? கண்டிப்பாக லேடிஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அதோடய ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஒரு 2-3 நாளைக்காவது வரும். அடிக்கடி நான் அந்த கையை ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும்னா பார்த்துக்கோங்களேன். எங்கள் ஏரியாவில் மருதாணி செடி வந்து இல்லாத வீடே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு வீட்டிலையாவது குறைஞ்சது 2-3 செடியாவது இருக்கும். நான் வந்து இங்கே 3 மாதம் கிட்ட ஆக போகுது. ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிது. கண்டிப்பாக பார்த்த உடனே ரொம்ப ஆசை வந்துடுச்சு, வச்சாச்சு. காலையில் காஃபி மட்டும் குடிச்சிட்டு வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீக்குக்கு தேவையான தோசை மாவு அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு மில்லட் போட்டிருந்தேன். குதிரைவாளி அரிசியில் மில்லட் தோசைக்கு தான் இந்த வாட்டி போட்டு அரைச்சி வச்சுட்டு இருந்தேன். சைட் பை சைட் பையனுக்கு நெக்ஸ்ட் வீக் தேவையான ஸ்நாக்ஸ் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இந்த வாரம் ரவா லட்டும் ராகி லட்டும் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என் பையன் வந்து நட்ஸ் எல்லாம் முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டான். ஸோ ரோஸ்ட் பண்ணி அப்படியே ரவை சக்கரை கூட சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நல்லா பவுட்ரு பண்ணது கூட 1/4 டம்ளர் நல்ல வெதுப்பாக இருக்கிற பாலில் 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தான் உங்களுக்கு தேவைப்படும். நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா சூப்பரான ரவா லட்டு தயாராகிடும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காக எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க வீட்டிலன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃப்யூச்சரில் அதை ஷேர் பண்ணி விடுறேன் செஞ்சுட்டு. நம்ம என்ன தான் பார்த்து வீட்டில் செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா கடையில் உள்ள ஸ்வீட்ஸ் மட்டும்தான் பிடிக்குது. அது ஏன்னே தெரியல. என்ன தான் டெம்ப்டிங்காக நம்ம செஞ்சு கொடுத்தாலும் அப்படைசிங்காக இழுக்கமாக செஞ்சு கொடுத்தாலுமே கடையில் உள்ள ஐட்டங்களை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. இது பார்த்திங்கன்னா ராகி லட்டுக்கு தான். வேர்க்கடலை நட்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பைண்டிங்காக ட்ரை கிரேப்ஸும் பேரிச்சம்பழமும் ஆட் பண்ணேன். அத்திப்பழம் வந்து நீங்கள் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நைட்டில் நான் ஊற வைக்க மறந்துட்டேன். இதை நல்லா பைண்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவலை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் கொப்பரை தேங்காய் கிடச்சா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ராகி மாவு 1 கப்பை வந்து அதையும் சிம்மிலே வச்சு வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இது டேட்ஸ் எல்லாம் போடுறதுனால பைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய்யே எனக்கு தேவைப்பட்டது. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக உருண்டை பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ராகி லட்டு தயாராகிடும். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா ராகியில் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. டேட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நல்ல ஸ்வீட்னஸாகவே இருக்கும். நிறைய சக்கரை தேவைப்படாது. கொஞ்சம் தான் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேண்டிய ரெசிபினே நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீக்குக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டேமேன்னு ஒரு பெரிய திருப்தி எனக்கு. வாரம் இதை வந்து செஞ்சு வச்சிடுறது தான் எனக்கு வேலையாக இருக்கும். சண்டே வந்துட்டால் எனக்கு இதுதான் மறக்காமல் செய்கிற வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா மாவாட்டுறதும் இந்த லட்டு பிடிக்கிற வேலையும் மட்டும்தான். நீங்கள் என்ன மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு ப்ரீவியஸாக செஞ்சு வைப்பீங்கன்னும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் என்ன மாதிரி அம்மாவுக்கும் ப்ளஸ் வேறு வீடியோ பார்க்குற அம்மாங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. 1 பார்ட் ரெசிபி மாதிரி அன்றைக்கி தக்காளி சாதமும் முட்டை ஆம்லேட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் பையன்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஒன்று தயிர் சாதம் இல்லை தக்காளி சாதம் லெமன் சாதம் தான் சாப்பிடுவோம் இல்லையா? எனக்கும் அந்த மாதிரி தான் போச்சு அன்றைக்கி. பையன் ஈவினிங்காக வீட்டுக்கு வந்துட்டான். என் கையில் உள்ள மருதாணியை பார்த்துட்டு அவனுக்கும் வேணும்னு சொன்னான். நல்ல வேளை கொஞ்சம் அரைச்சது மிச்சம் இருந்தது. அதை எடுத்து வச்சுருந்தேன். 5 மினிட்ஸ் கூட வைக்கல. ஒரு கையில் வச்ச உடனே அடுத்த கையில் எடுன்னு சொல்லிட்டான். 5 நிமிஷத்துக்கே அவ்வளோ அழகாக பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சது அவனுக்கு. வேறு அந்த ஸ்மெல் ரொம்ப அழகாக இருக்குமா, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தது. ஈவினிங்காக கார்டனில் போய் தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். பையன் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். நானும் பையனும் மோஸ்ட்லி இருந்தால் கார்டனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். வாழைக்கொலை பார்த்திங்கன்னா நல்லாவே வெளியில் வந்துருச்சு. பையன் வந்து வாழைக்காய் வந்துருச்சு பாருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இது என்ன வாழைன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு வாழையிலையும் கொலை வந்துடுச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வளர்த்த மரத்துலேருந்து காயோ பழமோ பூவோ வரும்போது அதோட சந்தோஷமே வேறு.
நிஜமாக சொல்கிறேன், நீங்களும் ஏதாவது ஒரு சின்ன மரமாவது வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது. என்னோடய மல்லி செடியில் ஒரு செட்டு மல்லிகைப்பூ பூத்து முடிஞ்சு அடுத்த செட்டு மல்லி மொட்டு விட ஆரம்பிச்சிருச்சு. செடி ஃபுல்லாக மொட்டாக தான் இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் எறும்பு தொல்லை நிறைய வருது. அதனால் எங்கள் மெய்ட் பாட்டிக்கிட்ட எறும்பு பொடி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை தூவி விட்டதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அந்த செடியெல்லாம் வம்பாகாமல். நீங்கள் இந்த மாதிரி மல்லிகைப்பூ நிறைய பூக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த குண்டு மல்லி பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் பூ அளவுக்கு பூக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ பெரிய சைஸு. இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பையன் பசிக்குதுன்னு சொல்லிட்டாரு. அவன் சாப்பிட்றதே பெரிய விஷயமாச்சேன்னு சொல்லிட்டு கடகடன்னு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. மில்லட் தோசை தான் ஊற்றிருந்தேன் காலையில் அரைச்ச மாவில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல மெல்லிஸாக நல்ல ரோஸ்ட்டாக வந்திருந்தது. குழந்தைங்களுக்கு இப்போவே நீங்கள் மில்லட்லாம் பழக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. பின்னாடி வர கை கால் வலியெல்லாம் வராமல் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். கலர் மட்டும்தான் லைட்டாக சேஞ்சாக இருக்குமே தவிர எந்த ஒரு டேஸ்ட்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இருக்காது. நான் அன்றைக்கி குதிரைவாளியில் தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு தொட்டுக்க நூக்கோல் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக புளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, நூக்கோலை போட்டு நல்லா வதக்கணும். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாமல் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா யம்மியான நூக்கோல் சட்னி தயாராகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.